ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ரூபாய் தருவீங்களா? அப்பா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ரூபாய் தருவீங்களா? எனக்கு என்ன 2 மாசம் ஸ்கூல் வேன் ஃபீஸ் பாக்கி கிடக்கு, அதே கட்ட சொல்றாங்க. நேரம் விடுங்க, இருட்டுனா ரூபாய்க்கு புராணம். எப்ப பார்த்தாலும் ரூபாயிடுன்னு சொல்றானுங்க. ரூபா என்னடா மரத்துல காய்ச்சி கிடக்கு? ரூபா எங்கப்பா மரத்துல காய்ச்சி கிடக்கும், பேங்க்ல காய்ச்சி கிடக்கும். இந்த நவீன காலத்துல கம்ப்யூட்டர் மயமான காலத்துல ரூபாய் எங்கடா பேங்க்ல காய்ச்சி கிடக்கு? பேடிஎம் ஜிபேல காய்ச்சி கிடக்கு. உங்க அப்பா ஃபாரின்ல இருந்தப்போ முன்னாடி எல்லாம் பேடிஎம் ஜிபே எல்லாம் கிடையாது. பேங்க்ல போய் செல்லாம் எழுதி கொடுத்து ஒரு வாரம் அந்த செல்லம் கலெக்ஷனுக்கு போய் தான் ரூபாய் கிடைக்கும். பேங்க் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குதான் பொருளாதாரமும் வளர்ந்துச்சு. வங்கி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட முன்னோடி அப்படின்னு நாம சொல்லலாம். நம்மகிட்ட காசை சேர்த்து வைக்கிறதுக்கும் அங்கிருந்து லோன் வாங்குறதுக்கும் வங்கிகள் பயன்படுத்தப்பட்டன. செல்லாம் எழுதி கொடுத்து நம்ம ரூபாயை காத்து கிடந்து எடுக்கிய காலம் போய் ஏடிஎம் கார்டு வழியா, விசா கார்டு வழியா, டெபிட் கார்டு வழியா நமக்கு தேவையான பணத்தை நாம எப்ப வேணாலும் எடுத்துக்கிடலாம். இந்தியாவில் முதல்ல பேங்க் எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். 1770 அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். இந்தியாவின் முதல் வங்கி பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 ஆங்கில ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட வங்கி பேங்க் ஆஃப் பெங்கால் 1809. 1809 இந்தியாவில் வங்காளத்தில் ஒரு வங்கி உருவாக்கப்பட்டது. 1840 பாம்பேல இந்தியாவில் 2வது வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. 1843 சென்னையில 3வது வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 சேர்ந்து பிரசிடென்சி பேங்க்னு அழைக்கப்பட்டது. இந்த 3 பேங்கை ஒன்றிணைத்து 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றப்பட்டது. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இந்த 3 சேர்ந்து 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றப்பட்டது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1955 எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 1, 1935 ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் அனைத்து வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டது ஜனவரி 1, 1949. இந்தியா குடியரசாவதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. வங்கிகளின் தலைமைச் செயலகம் கல்கத்தாவிலிருந்து பாம்பேக்கு மாற்றப்பட்டது 1937. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ பேங்கிங் லெசன்ல உள்ள 1 வேர்ட் क्वेश्चंस ஷார்ட்கட்டா பார்ப்போமா? எகனாமிக்ஸ் லெசன் 6 பேங்கிங். ஏ பேங்க் இஸ் ஏ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். வங்கி என்பது ஒரு நிதி நிறுவனம். பேங்க்னாலே ஃபினான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. A commercial bank is an institution that provides service accepting deposits, providing loans. Accepting depositனா நம்மளோட வைப்பு நிதிகளை ஏற்றுக்கொள்ளுது. Providing loansனா நாம கொடுக்கிற வைப்பு தொகையிலிருந்து கடன் வழங்குது. கமர்ஷியல் பேங்க் வணிக வங்கியோட சேவை என்னன்னா வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த வைப்பு தொகையிலிருந்து லோன் கொடுக்குது, கடன் கொடுக்குது. கமர்ஷியல் பேங்க் வேலை டெபாசிட்னா டி, ப்ரொவைடிங் லோன்ஸ்னா பி. அப்போ டிபி நம்ம ப்ரொஃபைல் வைப்பில் டிபி ஞாபகம் வச்சுடுங்க. The functions of commercial banks are broadly classified into. வணிக வங்கியின் செயல்பாடுகளை எத்தனை பிரிவா பிரிக்கலாம்? 3 பிரிவா பிரிக்கலாம். பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். முதல்நிலை செயல்பாடு, 2ஆம் நிலை செயல்பாடு மற்றும் இதர செயல்பாடுகள். இதை ஷார்ட்கட்டா சோப்புன்னு ஞாபகம் வச்சுடுங்க. எஸ்ஓபி. எஸ்னா செகண்டரி, ஓனா அதர் ஃபங்க்ஷன், பினா பிரைமரி ஃபங்க்ஷன். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு. பேங்க் கிரெடிட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பலாவை பேஸ் பண்ணி இருக்கு. பலா பினா பேங்க், எல்னா லோனு, ஏனா அட்வான்ஸ். பேங்க் லோன் கொடுத்து முன்னேறுது. பிசினா பேங்க் கிரெடிட் ஈக்குவல் டு பலா பேங்க் லோன் அட்வான்ஸ். கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோனும் அதோட முன்னேற்றமும் மல்டிப்ளை ஆகுது, பெருகுது. இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிசி இஸ் ஈக்குவல் டு எம்எல்ஏ. சிசி இருந்தால் எம்எல்ஏ ஆயிடலாம். எம்எல்ஏனா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன் அண்ட் அட்வான்ஸ். என்பிஎஃப்ஐ டஸ் நாட் ஹேவ் பேங்கிங் லைசன்ஸ். என்பிஎஃப்ஐனா நஃபி ஞாபகம் வச்சுடுங்க. நஃபிக்கு என்ன கிடையாது? பேங்கிங் லைசன்ஸ் கிடையாது. நஃபி எப்போவுமே பேங்க் லைசன்ஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். சென்ட்ரல் பேங்க் இஸ் டேஸ் அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. மானிட்டரி நிதி கொள்கை. சென்ட்ரல் பேங்க் நடுவண் வங்கி ஒரு நாட்டோட நிதி நிலைமையை பொறுத்து அமைகிறது. மிக மிக முக்கியமான கொஸ்டின். Who will act as the bank to the government of India? இந்தியாவில் வங்கிகளுக்கெல்லாம் மேலான வங்கி யாரு? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்கர் டு த கவர்மெண்ட் வந்தாலே ஆர்பிஐ. லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா கடைசி முயற்சியில் கடன் வாங்குபவர். இந்த கடனை கொடுக்கறது யாரு தெரியுமா? சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி.
லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் வந்தாலே சென்ட்ரல் பேங்க். பேங்க் ரேட் மீன்ஸ் ரீடிஸ்கவுண்டிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். பேங்க் ரேட்னா வங்கி விகிதம். இது எதை பொறுத்ததுன்னா முதல் வகுப்பு பத்திரங்களை மறுத்தள்ளல் பண்ணுவது. வங்கி விகிதம் என்பது முதல் வகுப்பு பத்திரங்களை மறுத்தள்ளல் பண்ணுவது. ரெப்போ ரேட் மீன்ஸ் மறுவாங்கு விகிதம். ரேட் அட் விச் த RBI is willing to lend to commercial banks. ரெப்போ ரேட்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு வில்லிங்காக கடன் கொடுக்குறது, அந்த கடனோட விகிதம். மாரல் சுவேசன் ரெஃபர்ஸ் மேக்சிமைசேஷன். மாரல் சுவேசன்னா தார்மீக தூண்டுதல். தார்மீக தூண்டுதல் எப்போவுமே மேக்சிமம் இருக்கும், ஹையாக இருக்கும். ARDCனா அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன். ARDC started functioning from 1st July 1963. ஜூலை 1 19:63 ARDCனா ஆர்ட்ஸ் அப்படின்னு வச்சுடுங்க, ஆர்ட்ஸ் நடைமுறைக்கு வந்தது. NABARD was set up in July 1982. NABARDனா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி. நபரோட ஷார்ட்கட்டாக நவரமீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. நவரமீனை முதல்ல எப்போ பிடிக்க தொடங்குங்க தெரியுமா? ஜூலை 1982. எக்ஸிம் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். எக்ஸிம் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? மார்ச் 1982. எக்ஸிம்னா எக்ஸாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பொதுவாக எப்போ தொடங்கும்? மார்ச் மாதம் 1982 எக்ஸாம் தொடங்குச்சு. த ஸ்டேட் ஃபினான்சியல் கோஆப்ரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மாநிலத்தின் நிதி ஒத்துழைப்பு சட்டம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? இந்திய அரசாங்கத்தால். ஸ்டேட் ஃபினான்சியல் கோஆப்ரேஷன் ஆக்ட் வந்தாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆர்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூன் 1, 1963. ஜூன் 1 19:63. நபராட்னா நவரமீன் சீசன். நவரமீன் சீசன் ஜூலை 1982 ஆரம்பிச்சிச்சு. எக்ஸிம் பேங்க் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கும்? மார்ச் மாசத்துல 1982 ஆரம்பிச்சிருக்கு. அப்ரிவேஷன் IFCI இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. It was started on July 1, 1948. IFCI எப்படி ஷார்ட்கட் ஆக வச்சுலானா இன் பின் கார் இந்தியா. இன் பின் கார் இந்தியா. ICICI இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் Corporation of India. It was started on 5th January 1955. January 5, 1955. Total 3 5. January 5, 55. IC நான் பார்க்கிறேன். ICI நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? இன் க்ரீ இன் கார் இந்தியா. இன் க்ரீ இன் கார் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன்? ஜனவரி 5, 1955 இருந்து. IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. It was started on 16th February 1976. February 16, 1976. கிரிக்கெட்ல அடிக்கிற 6 இங்கேயும் 6. இங்க ஒரு தடவை 6, இங்க 7 தடவை 6. ஐடி எனக்கு ஒரு ஐடி கிடைச்சி. BIனா பேச்சுலர் ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. IDBI இண்டஸ்ட்ரியல் இன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபோன்ல எல்லாரும் பேடிஎம் பண்றல, இந்த பேடிஎம் பேங்க் எப்போ தொடங்குனாங்கன்னா ஆகஸ்ட் 2015. ஃபவுண்டர் ஆஃப் பேடிஎம் பேங்க் விஜயசேகர் சர்மா. RRB ரீஜனல் ரூரல் பேங்க். It was established in 1975. இந்தியாவோட முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டாவை 1975 தான் லான்ச் பண்ணாங்க. ரீஜனல் ரூரல் பேங்கும் 1975 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மானிட்டரி பாலிசிஸ் ஃபார்முலேட்டட் பை சென்ட்ரல் பேங்க். நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவது எது? மத்திய வங்கி. மானிட்டரி பாலிசினா MB ஞாபகம் வச்சிடுங்க. MB சென்ட்ரல் பேங்க்ல இருப்பாரு, அதான் CP. MB = CP. ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ known as
நம்ம ஆன்லைன் வர்த்தகத்தை என்ன சொல்லுவோம்னா இன்டர்நெட் பேங்கிங். எப்பவுமே ஆன்லைன்ல இருக்குது இன்டர்நெட். ஆன்லைன் வந்தாலே ஞாபகம் வச்சுடுங்க இன்டர்நெட் பேங்கிங். மிக மிக முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏடிஎம். ஏடிஎம் ஓட விரிவாக்கம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சிலவங்க தன்னாலே புலம்பிட்டு இருப்பாங்கல்ல, அதான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். தன்னாலே புலம்பிட்டு இருக்க மிஷின் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. தன்னாலே புலம்பி புலம்பி ரூபா வெளியே வர மிஷின். 2016 demonetization of currency includes demonetization of rupees 500 and rupees 1000. இதுவும் முக்கியமான கொஸ்டின். டிமானிட்டைசேஷன் பணம் மதிப்பிழத்தல். 2016ல எந்த ரூபா நோட்டுகள்லாம் பண மதிப்பிழந்து போனது? 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு. ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது. ஆனால் நாம் மூடப்பட்ட கதவை பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை திறக்க தவறி விடுகிறோம். விழித்திடு, உனக்கான கதவு திறந்து விட்டது. ஆம் மாணவனே, நீ விழித்திடு, உனக்கான கதவு திறந்து விட்டது. பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.